ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். இப்போ 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு படித்து முடித்த மாணவர்கள் ஐடிஐ சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு. மாதம் 1750 ரூபா அமௌண்ட்டோட அவங்க வந்து படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. அரசு தொழிற்பயிற்சி கூடங்களில் இப்போ ஆள் சேர்க்கைக்கான விண்ணப்பம் வந்து வரவேற்கப்படுது. ஸோ அது சம்மந்தமான ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதனுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தமிழகத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் கீழ் 132 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களும் 277 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களும் இயங்கி வருகின்றன. ஸோ மொத்தமாக கவர்மெண்ட் ஐடிஐ வந்து 132, ப்ரைவேட் ஐடிஐ 277 இருக்குது. இந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026 to 27ஆம் ஆண்டு கலந்தாய்வுக்கான கால அவகாசம் 13/6/2026 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனைத் தொடர்ந்து இப்போ மாணவர்களின் நலன் கருதி தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் 30/6/2026 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் பயன்படுத்திக்கணும். நம்ம எந்த செலவுமே இல்லாமல் படிக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டியும் அவங்களே வந்து கொடுக்குறாங்க. கீழே அப்படியே 1 by 1 வருது, நான் காமிக்கிறேன். இப்போ லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா படித்தது 100% பேரில் 95% பேர் முன்னணி தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றிருக்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போது தமிழ்நாட்டாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு. அதனால் ஐடிஐ படித்து முடித்தவங்களுக்கு நிறைய வேக்கண்ட் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. குறைந்தபட்சம் ஐடிஐ படித்து முடித்த மாணவர்கள் 20,000 ரூபா ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய திறமைக்கு ஏற்றவாறு 30,000 வரை சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்கள் தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிலும் போதே தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் தனி தேர்வாக தேர்ச்சி பெற்றால் 10ஆம் வகுப்பு அதே மாதிரி 12ஆம் வகுப்பு தேர்ச்சி சான்றிதழையும் பெறலாம். இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழிற்பயிற்சி நிலையங்களில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் பாலிடெக்னிக்கலில் 2ஆம் ஆண்டு டிப்ளமா படிப்பிலும் சேரலாம். அதே மாதிரி சம்பாதித்து கொண்டே மேற்படிப்புகளை தொடரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஐடிஐ படித்து முடிச்சிட்டிங்கன்னா டேரெக்டாக டிப்ளமோ செகண்ட் இயர் வந்து சேர்ந்துக்கலாம். அது எல்லாருக்கும் தெரியும். அடுத்தபடியாக பாருங்கள், அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் இன்றைய தொழிற்சாலைகளுக்கு தேவையான அனைத்து தொழில் பிரிவுகளிலும் பயிற்சி வழங்கப்படுவதோடு தொழில் 4.0 உள்ளிட்ட பல நவீன தொழில் பிரிவுகளிலும் தொழிற்பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ நிறைய வந்து இப்போ அந்த கவர்மெண்ட் ஐடிஐ காலேஜில் இருக்கட்டும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே மாற்றி வச்சுருக்கிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா ஐடிஐன்னா என்ன, எல்லாம் மோட்டர் இருக்கும், வெல்டிங் மிஷின் இருக்கும். இப்படி தான் வந்து நான் கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இருந்திருக்கு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா அட்வான்ஸ்டு மிஷின்ஸ் எல்லாமே வச்சுருக்கிறாங்க. ஸோ ஐடிஐ படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இப்போ வந்து நல்ல வாய்ப்பு, இதை பயன்படுத்திக்கலாம். மேற்கொண்டு பாருங்கள், தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு பயிற்சி கட்டணம் இல்லை. கல்வி உதவித்தொகையாக மாதம் 750 வழங்கப்படும். அதே மாதிரி அரசு பள்ளிகளில் பயின்றவர்களுக்கு தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டங்களின் கீழ் ரூ. 1000 கூடுதலாக வழங்கப்படும். மொத்தமாக கவர்மெண்ட் ஐடிஐ காலேஜில் படித்தோம் அப்படின்னா 1750 ரூபா நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க, நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தமிழக அரசு வழங்கும் விலையில்லா மிதிவண்டி சைக்கிள் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க, ஷூஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் அந்த பயிற்சி தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் கருவிகள் எல்லாமே கொடுத்துருவாங்க. இப்போ வந்து நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்க, சைக்கிள்லாம் ஓட்டிகிட்டு வர முடியாது அப்படின்னா கட்டணமில்லா பேருந்து வசதி, அதாவது பஸ் பாஸ் வந்து அவங்களே எடுத்து கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி எல்லா வசதியும் வந்து கொடுக்குறாங்க. குறிப்பிட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் விடுதி வசதியும் உள்ளது. ஒரு சில ஐடி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலும் இருக்குது, அங்கே தங்கி படிச்சுக்கலாம். இந்த அரிய வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி மாணவர்கள் தாம் விரும்பும் தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கு கல்வி சான்றிதழுடன் நேரில் சென்று தாம் விரும்பும் தொழிற்பிரிவை தெரிவு செய்து தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரலாம். இது தொடர்பாக ஏதேனும் ஐயம் ஏற்படும் நேர்வில் கீழ்காணும் அலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, அதாவது உங்கள் ஏரியா பக்கத்தில் எங்கே வந்து அந்த ஐடி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த நம்பர் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஹைட் பண்ணி வச்சுருப்பேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதுதான் அந்த ஐடிஐக்கான அந்த இணையதளம். இதில் போய்ட்டு நீங்கள் பார்க்கலாம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் கொடுத்துட்றேன். அட்மிஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் வந்து 14 இருக்கணும். அதிகபட்சம் 40 வயசுக்குள்ளார இந்த ஐடியில் வந்து சேர்ந்துக்கலாம். அதே மாதிரி உமன்ஸ்க்கு வந்து கேர்ள்ஸுக்கு வந்து அப்பர் ஏஜ் லிமிட் கிடையாது. பேஸ்ட் ஆன் மெரிட்ஸ் மார்க்ஸ் ஸ்கோர்டு இந்த ஸ்கூல் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம்
அவங்களுடைய அந்த கம்யூனிட்டி கேட்டகரி அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மாறுபடும். இந்த பர்சன்டேஜ் வைஸாக தான் உங்களுக்கு செலெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. 30/6/2026 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ விருப்பப்படுறவங்க உடனே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரைவேட் ஐடிஐயில் வந்து படிக்கிறவங்களுக்கு இங்கே பாருங்கள், ஹூ அட்மிட்டட் இன் ப்ரைவேட் ஐடிஐஸ் இன் கவர்மெண்ட் கோட்டா, அதாவது கவுன்சிலிங் மூலமாக ப்ரைவேட் ஐடிஐ தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஒரு நபருக்கு 16,500 வந்து ட்ரைனிங் காஸ்ட் கொடுத்துருவாங்க ப்ரைவேட் காலேஜுக்கு. அதே மாதிரி இன்ஜினியரிங் ட்ரேட்ஸுக்கு வந்து 13,000 வந்து கொடுத்துட்றாங்க. இதுக்காக மொத்தமாக கவர்மெண்ட் தரப்புலேருந்து 10 கோடி ரூபா செலவிடுறதா சொல்லியிருக்கிறாங்க. இது நீங்கள் கவுன்சிலிங்கில் போயிட்டு ப்ரைவேட் ஐடிஐ தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.